ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா brickwork எஸ்டிமேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறைய எஸ்டிமேஷன் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு பிளான் எடுத்து அந்த பிளானுக்குள்ளே எஸ்கவேஷன்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்து brickwork வரையும் பார்த்துருக்கோம். ஸோ brickworkல வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் brick கண்டுபிடிக்க வரையும் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி இதில் வந்து எப்படி சிமெண்ட்டு சாண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக SKETCHUP, ETABS, ஸ்டார்ட் எஸ்டிமேஷன் அண்டு சிவில் ரிட்டர்ன் வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து 2D பிளான், 3D எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், இன்டீரியர் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அண்ட் வாக் த்ரூ மேக் பண்ணி தரோம். ஸோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளானுக்கு தான் நம்ம வந்து எஸ்டிமேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் எஸ்கவேஷன்லேருந்து இப்போ நம்பர் ஆஃப் brick வரையும் எப்படி கண்டுபிடிக்கணும் எஸ்டிமேஷன் போட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து brickக்கு எப்படி மெட்டீரியலோட அமௌண்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பற்றி நம்ம எஸ்டிமேஷன் போட போகிறோம். ஸோ லேபருக்கு எப்படி எஸ்டிமேஷன் போடுங்கிறது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மெட்டீரியலோட அமௌண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ சிமெண்ட்டு சாண்ட் கேல்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் brick எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணி மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வால்யூம் ஆஃப் brick நமக்கு தேவைப்படும். ஸோ வந்து நம்ம வந்து வால்யூம் ஆஃப் brick ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சா நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிரேட் பீமுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருப்போம், பேஸ் பெட்டுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருப்போம், சில் லெவலுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருப்போம், லெண்டலுக்கு தனியாக கண்டுபிடிச்சிருப்போம், ரூஃபு, ஸோ பேராபெட் வால் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதை ஒன்றா ஆட் பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் வால்யூம் கிடச்சிடும். ஸோ டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா brickworkக்கு 48.92 m³ கிடச்சிருக்கு. ஸோ அதை ரவுண்ட் பண்ணி நான் வந்து 50 m³ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிமெண்ட் கால்குலேஷன் பண்ணிடலாம். ஸோ சிமெண்ட் கால்குலேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 1:6 ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் brick பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 50 m³. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் ரெக்யர்ட் ஃபார் 1:6 பார்த்தீங்கன்னா வந்து 1.5 பேக் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய m³ தேவைப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு m³ brickwork நம்ம வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1.5 பேக் நமக்கு வந்து சிமெண்ட் தேவைப்படுது. ஸோ இந்த 1.5ங்கிறது எப்படி வந்துச்சுங்கிறத பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஒரு m³க்கு எவ்வளோ சிமெண்ட் எவ்வளோ சாண்டு தேவைப்படுதுங்கிறத நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து 1:6 நான் கண்டுபிடிச்சி காமிச்சிருப்பேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு 1.5ங்கிற வேல்யூ வந்துச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா தான் 1:5 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படுது, எவ்வளோ சாண்டு தேவைப்படுது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி 1:7க்கு நீங்கள் வந்து என்ன ரேஷியோ யூஸ் பண்ணாலும் அதுக்குள்ளே சிமெண்ட்டு சாண்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து அதில் கிடைச்ச ஆன்சரை தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், யூஸ் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ சிமெண்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் பேக். ஸோ வால்யூம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50 m³ இன்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு m³ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1.5 பேக்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து 1.5 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 75 பேக்ஸ் எனக்கு வந்து சிமெண்ட் தேவைப்படுது. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து சாண்ட் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ சாண்டு பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி தான். ஸோ மிக்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1:6 தான். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் brick பார்த்திங்கன்னா 50 m³ தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாண்ட் ரெக்யர்ட் ஃபார் 1:6 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11.25 CFT பார்த்திங்கன்னா வந்து ஒரு m³ தேவைப்படுது. ஸோ இந்த 11.25 CFTங்கிறது எப்படி வந்துச்சுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஸோ அதே வீடியோவில் தான் வந்து இந்த ஆன்சரும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் brickwork பண்ணாலும் ஸோ அதுக்கு எஸ்டிமேஷன் போட முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா வந்து 1:6க்குள்ள வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் 1:5 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ மாறும். ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இப்போ சாண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் brickன்ட்டு வால்யூம் ஆஃப் சாண்ட் பெரிய m³. ஸோ அவங்க வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் brick பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50 m³ இன்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11.25ங்கிற பார்த்திங்கன்னா வந்து பெரிய m³க்கு நமக்கு வந்து எவ்வளோ சாண்டு தேவைப்படுது நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 562.5 CFT வருது. ஸோ நமக்கு வந்து சாண்ட் வாங்கும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து CFTயில் வாங்க மாட்டோம், யூனிட்டில் வாங்குவோம். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து /100 போட்டால் நமக்கு வந்து யூனிட்டாக மாறிடும். ஸோ யூனிட் பார்த்திங்கன்னா வந்து 5.62 யூனிட். ஸோ நான் அதை ரவுண்ட் பண்ணி 5.75 யூனிட்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து brick கண்டுபிடிச்சிட்டோம், சிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், சாண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெட்டீரியல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்ம ஏரியாவில் சாண்ட் என்ன ரேட்டில் இருக்குது, சிமெண்ட் என்ன ரேட்டில் இருக்குது, brick என்ன ரேட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து சாண்டோட ரேட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சிமெண்ட் பேக்கோட ரேட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து RCC எஸ்டிமேஷன் போடும்போது கொடுத்தது. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிமெண்ட்டோட ரேட்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதோட ப்ரைஸை போடுங்க. ஸோ இப்போ வந்து brickோட ரேட்டை பார்ப்போம். ஸோ brickோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரி brick பார்த்திங்கன்னா வந்து 5.50 rupeesலேருந்து 6 rupees வரையும் கிடைக்குது. ஸோ சேம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 rupeesலேருந்து 10 rupees வரையும் கிடைக்குது. ஸோ ஃப்ளை ஆஷ் brick பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 rupeesலேருந்து 10 rupees வரையும் கிடைக்குது. ஸோ வயர் கட் bricks பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 13லேருந்து 15 rupees வரையும் கிடைக்குது.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏஎஸ்சி பிளாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 inch ஏஎஸ்சி பிளாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 91 112 rupees வரைக்கும் நமக்கு வந்து ஏஎஸ்சி பிளாக் நமக்கு கிடைக்குது. ஸோ அது மாதிரி 4 inch ஏஎஸ்சி பிளாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 65 rupeesலேருந்து 71 rupees வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிரிக் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதோட அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்கள் பிளேஸில் என்ன அமௌண்ட் இருக்குது ஸோ அதாவது அந்த வேல்யூ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது போக இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பிரிக்ஸ் இருக்குது, ஹாலோ பிளாக்ஸ் இருக்குது, சாலிட் பிளாக்ஸ் இருக்குது, இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் பிரிக் யூஸ் பண்ணாலும் ஸோ அதோட அமௌண்ட்டை நீங்கள் போடணும். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்டாக வந்து மோஸ்ட்லியாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ மெட்டீரியல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து 385 rupees எடுத்திருக்கேன். ஸோ நான் டால்மியா சிமெண்ட் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வந்து 385 rupees எடுத்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு அமௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4500 rupees எடுத்திருக்கேன். ஸோ அமௌண்ட் ஆஃப் பிரிக் பார்த்திங்கன்னா வந்து 5.70 rupees எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கண்ட்ரி பிரிக் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வந்து நாட்டு செங்கல் யூஸ் பண்ணுறதுனால 5.70 rupees எடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து சிமெண்ட்டு ப்ளஸ் சாண்டு ப்ளஸ் பிரிக்கு, ஸோ இதை மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணாமல் கிடச்சிரும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து சிமெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 75 bags வந்துச்சு. ஸோ 75 into ஒரு பேக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 385 rupees. ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 5.75 யூனிட் நமக்கு ஸ்டாண்டு தேவைப்படுது. ஸோ ஒரு யூனிட்டோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 4500 rupees. ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 26,000 bricks நமக்கு தேவைப்படுது. ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ஒரு பிரிக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 5.70 rupees. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் பிரிக் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் உள்ள வேல்யூ தான் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ அந்த எப்படி அந்த வேல்யூ வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிங்கன்னா ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து சிமெண்ட்டோட ரேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 28,875. ஸோ சாண்டோட ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 25,875. நமக்கு வந்து பிரிக்கோட ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1,48,200 வருது. ஸோ நம்ம டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு வந்து 2,02,950 rupees வருது. ஸோ அதை ரவுண்ட் பண்ணி 2,03,000 எடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து வெறும் மெட்டீரியலோட அமௌண்ட் மட்டும் தான், அதாவது சிமெண்ட்டு சாண்டு பிரிக்கோட அமௌண்ட் மட்டும் தான். ஸோ லேபர் எப்படி கேல்குலேஷன் பண்ணுங்கிற பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.